பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணாம நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியா வரக்கூடிய பிஸ்தாச்சியோ கிரீம் ஸ்டஃப்டு பனானா பேன்கேக் ரெசிபி தான் பண்ண போறோம். வீட்ல ரெடி பண்ண இந்த பிஸ்தாச்சியோ பட்டரோட அந்த பேன்கேக் சாப்பிட்றதுக்கு அவ்ளோ அருமையா இருந்துச்சு. நல்ல வாசனையாவும், டேஸ்டியாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அத பண்றதுக்காக ஒரு பவுல்ல நல்ல பழுத்த வாழைப்பழத்த ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அதோட ஒரு முட்டை, சர்க்கரை, உப்பு, நெய், வெனிலா எசன்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோட பாலு, மைதா சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப பீட் பண்ண வேண்டாம். லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க. பிஸ்தாச்சியோ பட்டர் பண்றதுக்காக ஒயிட் சாக்லேட்டோட பட்டர் மில்க் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சூடான வெந்நீர்ல உப்பு இல்லாத பிஸ்தா பருப்பையும் சேர்த்துக்கணும். சால்ட் இருக்கக்கூடாது. அன்சால்டட் பிஸ்தாச்சியோ தான். மேல உள்ள ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அதோட மெல்ட் பண்ண ஒயிட் சாக்லேட், சுகர், உப்பு சேர்த்து இந்த மாதிரி பட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் பேன் சூடானதும் அதில் பட்டர் சேர்த்துட்டு பேன் கேக் ரெடி பண்ண வேண்டியதான். நடுவில் பிஸ்தாச்சியோ க்ரீம் வச்சு பண்ணலாம். இல்லை அப்படின்னா பேன் கேக் ரெடி பண்ணிட்டு அது மேலே பிஸ்தாச்சியோ க்ரீம் வச்சு கூட சாப்பிடுங்க. சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க.